ஆதி பாரதி சீரியலில் நான் 18ஆம் தேதிக்கான சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஆதி வீட்டுக்கு வந்து பாரதி வந்திருக்காங்க. அதே சமயத்தில் வந்து கரெக்டாக வந்து டாக்டரு, மணி, அறிவு எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. எல்லோரும் மீட் பண்ணுற மாதிரி ஒரு செம ப்ரோமோ வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோயும் கேளுங்க. கரெக்டாக ஆதி வந்து லதா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு கேசவனை பிடிக்கும் இல்லை அப்படின்னோடனே, அவன் எம்டி இல்லைனாலும் நீ ஒன்றும் கவலைப்படாத, நிச்சயமாக அவனுக்குன்னு நான் கொஞ்சம் தேவையான சொத்துக்கள்லாம் கொடுப்பேன், உங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, அதை பற்றி எனக்கு சொத்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எனக்கு ஆதி நீங்கள் ஒன்றும் அப்படிலாம் யோசிக்க தேவையில்லை, எனக்கு கேசவனை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் வந்து பேசி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், ஆனாலும் நான் ஒன்று சொல்கிறேன் ஆதி, நீங்கள் எடுத்த முடிவு ரொம்ப தப்பான முடிவு, அது வந்து உங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கு என்ன பண்ணுறது, நான் சந்தோஷமாக வாழணுன்னா வந்து சில விஷயங்கள் அப்படி முடிவு எடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் விட்டுட்டு கிளம்புறாங்க. அப்போன்னு பார்த்து மரகதம் எல்லோரும் கேட்குறாங்க, கல்யாணம் நல்லபடியாக நடந்துச்சா அப்படின்னோன்னே, இல்லை கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னு சொன்னோன்னே, என்னாச்சு அப்படின்னோன்னே, இல்லை அவருக்கு வந்து பொண்ணு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் திடீர்னு இந்த மாதிரி சொன்னாப்புல, மணமேடையில் வந்து சொன்னார் அப்படின்னோன்னே, தெரியல, அதுக்கு அவருக்கு வேறு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு போல் அப்படின்னு சொன்னோன்னே, யாராக இருக்கும்பா அப்படின்னு சொன்னோன்னே, அந்த தம்பி நல்ல தம்பி, அவர் மனசுக்கு எதுவும் கெட்டது எதுவும் இருக்காது, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த செகண்ட் வந்து கரெக்டாக வந்து சாரதா வந்து ஃபோன் பண்ணுறாங்க, பாரதி ஞாபகம் இருக்குது அப்படின்ட்டு. பாரதி, உங்ககிட்ட நான் ஆதியோட அம்மா பேசுகிறேன், என்னை வந்து வீட்டுக்கு வந்து கொஞ்சம் பார்க்க முடியுமா அப்படின்னு சொன்னோன்னே, வரேன் ஆண்டி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக கிளம்பி இந்த பக்கம் வந்து போயிட்டுருக்காங்க ஆதி வீட்டுக்கு. அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டருக்கு வந்து ஃபோனை போடுறாங்க, மணிக்கும் ஃபோனை போடுறாப்புல நம்ம அறிவு. 2 பேரும் உடனடியாக எங்கே இருந்தாலும் தெரியாது, முதல்ல வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே, எதுக்கு சார் இவ்வளோ அவசரமாக கேட்குறீங்கன்னு மணி கேட்டேன்னா, காசு மட்டும் வாங்கினேன்ல, சொன்னால் கூப்பிட்டா அடுத்த செகண்ட் வரணும், சும்மா இந்த போலீஸுங்கிற வேலையெல்லாம் காட்டக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே வந்துடுறாங்க. வந்துட்டு 2 பேரையும் அழைச்சிட்டு மொட்டை மாடியில் பேச ஆரம்பிக்கிறாங்க அறிவு. இங்கே பாரு, நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா முதல்ல புரிஞ்சுக்கோங்க, வாசுவோட ஒய்ஃப் வந்தாங்களா கல்யாணத்துக்கு அப்படின்னு கேட்டோன்னே, இல்லையே வரவே இல்லையே அப்படின்னு மணி சொன்னோன்னே, சும்மா இந்த தெரியாத மாதிரிலாம் பேசாத, டாக்டர் வந்து அவங்க பார்த்து பேசியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை வந்து அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பார், என்னோடய இதயத்துக்கு சொந்தக்காரங்க யாரோ பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம், அப்போ வந்து அவங்க வந்திருக்காங்கன்னு தான் அர்த்தம், டாக்டர் வேறு பார்த்துருக்காங்கன்னு தானே அர்த்தம். முதல்ல அந்த வீடியோ ஃபுட்டேஜை வந்து பாருங்கள், பார்த்துட்டு அவங்க வந்திருக்காங்களா வரலையான்னு கல்யாண ஃபுட்டேஜை வச்சு முதல்ல வந்து அந்த பொண்ணை கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு மணி, இனிமேல் ஆதியும் அவங்களும் சந்திக்கவே கூடாது, மீறி சந்திச்சா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, மேலே தூக்கி அனுப்பி விட்டுருவோம் பார்த்துக்க ஜாக்கிரதையான்னு மிரட்டுறாரு. நடக்க வாய்ப்பே இல்லைங்க, அவள் வந்து சென்னைக்கு கல்யாணத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தான் போனாங்க, ஆனால் உங்கள் கல்யாணத்துக்கு இருக்க வாய்ப்பில்லை, அவங்க கம்பெனியோட பாஸ் கல்யாணத்துக்கு கூட போகலை, ஏதோ பிஏ கல்யாணத்துக்கு தான் போயிருக்கேன் அப்படின்னு தான் சொன்னாங்க, அதனால் இப்படி இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னோடனே, சரி எதுவாக இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியோட அம்மா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க பாரதி. என்ன ஆச்சுமா அப்படின்னு. இங்கே பாருமா, நீ சாமிக்கிட்டெல்லாம் வேண்டிக்கிறேன்னு சொன்ன, கடைசியில் வந்து கல்யாணம் நின்று போயிடுச்சே, எப்படியாவது அவன்கிட்ட வந்து நீ தான் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு இல்லை, பேசி அவனை கன்வின்ஸ் பண்ணி அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்க முதல்ல அப்படிங்கிறாங்க. ஐயோ, அந்த பொண்ணு நான் தான்னு அவர் வேற நினச்சிக்கிட்டு இருந்தாருன்னா நான் எப்படி சொல்கிறது இதெல்லாம் அப்படின்னு ஒரு பதட்டத்தில் இருக்காங்க. நிச்சயமாக நீ அந்த பொண்ணையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வா, முடிஞ்சால் காசு வேணாலும் கொடுத்துடலாம் அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைம்மா, நான் ஆதிக்கிட்ட பேசி அவரோட மனசை மாற்றிடுறேன் அப்படின்னு. ஆமாம், மழை போல் நம்பியிருக்கேன், நீ வந்து ஆதியை வந்து முதல்ல வந்து நல்லபடியாக ஸ்வேதாவுக்கு கல்யாணம் பண்ணணும், இல்லைன்னா 3 மாதத்தில் சொத்து வேற கொடுத்துருவேன்னு வேறு எழுதி வச்சுருக்கேன், அதை சொல்லி பார்த்தாவது ஆதியை வந்து மனசை மாற்றுற வழியை பாரு அப்படின்னோடனே, சரிங்கம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நிச்சயமாக ஆதியை வந்து நான் வந்து மனசை மாற்றி உங்கள் வீட்டுக்கு நல்லபடியாக அழைச்சிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு பேசுகிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து கீழே வந்து ரூம்லேருந்து வந்துகிட்டு இருக்காங்க, பின்னாடியே சாரதாவும் வந்துகிட்டு இருக்காங்க. கரெக்டாக பாரதி வர்ற நேரத்தில் மாடிப்படியிலேருந்து நம்ம டாக்டரும் மணியும் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து ஒரே இடத்துல ஹாலுக்கு வருவாங்க, மீட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்து இந்த ப்ரோமோவை சூப்பராக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம், வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம்.